ஹரி கோவிந்த கோகுலநந்தன கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோகுலநந்தன கோவிந்த. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது கம்பனுடைய வாக்கு. இது இந்த நேர்காணலே முதலில் இதை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், அடியனுக்கும் கம்பனோடு சேர்ந்த ஒரு பட்டம் உண்டு, கல்லை கம்பன் என்று. கள்ளக்குறிச்சியில் அடியன் பிறந்ததால் கல்லை கம்பன் என்ற ஒரு பெயர் உண்டு. இன்றைய நினைவு செய்வான் என்னுடைய உயிராகிய ஆச்சாரியன் தோப்புசாமி அவர்களை பற்றி அடியேன் சில உரைக்க முன்வருகின்றேன். மனித பிறப்பே கைவல்ய நவநீதத்தில் வியப்பாக சொல்வார். அலைக்கடலில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நுகத்தடியில் அங்கு கடலில் உள்ள ஆமை அதன் கழுத்து மாற்றிக்கொண்டால் எப்படியோ அப்பேற்பட்ட வியப்பானது இந்த மனித பிறப்பு என்று கூறுவார்கள். ஆனால் அந்த மனித பிறப்பில் பிறந்தவர்கள் எத்தனை பேர், பிறந்தவர்கள் எத்தனை பேர், இறந்தவர்கள் எத்தனை பேர், எண்ணிக்கை கணக்குண்டா? ஆனால் அவர்களில் ஒருவரோடு ஒருவர் அலைக்கடலே இரண்டு நுகங்கள் சந்திப்பது போன்றவும் பிறகு பிரிவது போலவும் உள்ளதுதான் இந்த மனித வாழ்க்கை. அப்படி அரிதான இந்த மனித பிறவியில் அடியன் சந்தித்த மிக ஆச்சரியமான அஸ்மதாச்சாரியன் என்னுடைய தோப்புசாமி ஐயா அவர்களை பற்றி சில சொல்வதில் மகிழ்கின்றேன். என்றும் அவருடைய நினைவால் மகிழ்வனாகிய நான் சற்றும் எதிர்பாராமல் பாண்டிச்சேரி புதுச்சேரியில் நாவலர் மன்றத்திற்கு தோப்புசாமி அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் உபநேசிக்கிறார்கள் என்று கூறினார்கள். எனவே அவருக்கு வரவேற்பதற்காக அவரை பற்றிய செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஒரு 2 அல்லது 3 வாரம் கழித்து அந்த நிகழ்ச்சி நடக்க இருந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதிக்கு நான் அங்கு சென்ற போது அங்கு அருகில் உள்ளவர் கேட்டபோது தோப்புசாமி வந்திருக்கின்றார், அவர் நந்தவனத்தில் தோப்பில் நந்தவனத்தில் இருக்கிறார் என்று கூறினார்கள். எனவே அது மிகப்பெரிய கைங்கரியம், ததியாராதன கூட. அங்கு நாம் முன்கூட்டியே சந்தித்தால் அவரிடம் பேசுவதன் மூலம் நம் கவிதைக்கு ஏதாவது செய்தி கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு தான் சென்றேன். சென்ற உடனே அவர் உள்ளே இருக்கின்றார் என்று கூறினார்கள். அங்கே உள்ளே அவ்வளவு அந்நியமான இடத்திற்கு செல்ல முடியாதபடியால் ஒரு சீட்டில் கள்ளக்குறிச்சி 6ஆம் என்று எழுதி வந்திருக்கின்றேன், சாமிகளை காண விரும்புகின்றேன் என்று சொல்லுங்கள் என்று அவரிடம் பெற்றுக் கொடுத்து அனுப்பித்தேன். அவர் சென்றார். சென்று திரும்பி வந்தார். உடனே உங்களை உள்ளே வரவழைப்பதற்கு அவர் இருக்கக்கூடிய இடம் மிக சிறியதாக அமர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார். எனவே உங்களை உடனே அங்கு வரவழைப்பதற்கு இக்கட்டான சூழ்நிலை, எனவே சற்று காத்திருக்க சொன்னார் என்று சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு காத்திருந்தேன். சாமி ஒரு 10-15 நிமிடத்திற்கே வந்துவிட்டார். அவரை பார்த்தவுடனே ஏற்கனவே மற்றவர்கள் சொல்லி வைத்த காரணத்தை கொண்டு அவரை பார்த்தவுடனே அவர்தான் தோப்புசாமி என்று அடியேன் சென்று வணங்கினேன். உடனே அவர் காத்திருந்தார் வருகின்றார் என்று, நீங்கள் கள்ளக்குறிச்சி 6ஆம் என்றார். என்றவுடனே இருவரும் பேச ஆரம்பித்தார். அதுதான் நான் முதலில் அவர் சந்தித்தது. ஆனால் அவரோடு சந்தித்து அந்த 1 நாள் 2 நாள் அங்கு இருந்த போதே அவருடைய வியத்தகு பேரறிவு என்னை வசீகரித்து அவரை பரிபூர்ண அடிமையாக அவருக்கு ஆக்கிவிட்டது. ஆனால் அவர் தான் இத்தனை கற்றிருந்தாலும் அவருடைய தன்னடக்கத்திற்கு அதுதான் அவருடைய குணங்களிலேயே மிக சிறப்பான குணம். அவர் என்ன சொன்னார் என்றால், தொடர்ந்து பேசிக்கொண்டு கேட்கிற கேள்விக்கும் அதற்கு சரியான தர்க்க ரீதியும் அதுவும்
மேற்கோளோடு பிரபந்தத்தினுடைய வரிகளை எடுத்துச் சொல்லி விளக்க வந்தார். வியப்பாக இருந்தது. பிறகு நான் கேட்டேன், இங்கே அருகாமையில் தான் ஆழ்வார் திருநகர் இருக்கிறது, வாங்க சென்று வருவோமே, நாளை மறுநாள் தானே தேர் என்று அழைத்தேன். வியப்பான விஷயங்கள் அப்பொழுது எனக்கு வந்தது. செய்தி என்னவென்றால், நான் ஆழ்வார் திருநகர் சென்றே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அங்கிருந்து நான் துரத்தி அடிக்கப்பட்டேன். இருக்கக்கூடாது, அங்கு அந்த மடத்திலே இருக்கக்கூடாது என்று. காரணம் என்னவென்றால், அங்கே ஜாதி வாரியாக கணக்கிட்டு அங்கு உள்ளே சேர்ப்பார்கள். எனவே உடனே அங்கிருந்து மிகுந்த கசப்போடு திரும்பி வந்தவன் தான். பிறகு அங்கு போகவில்லை. காலம் மாறிவிட்டது. காரணம், காமராஜ நாடாளுடைய ஆட்சி வந்த உடனே மாற்றி எல்லோரும் வரலாம் என்றும் போக வேண்டும் என்று சொன்னபோது கூட நான் செல்லாதிருந்தேன். நீங்கள் அழைப்பதால் நாம் சென்று வருவோம் என்று என்னோடு கள்ளக்குறிச்சி மாறநேரி நம்பியுடைய பையன், எனது மாணவன் சீனிவாசன் அவர்களும் வந்திருந்தார். மூவருமாக சென்றோம். சென்றால் சாமி இங்கு சொன்ன வார்த்தைக்கும் அங்கு சென்றபோது அங்கு கிடைத்த வார்த்தைக்கும் நடந்த வரவேற்புக்கும் ஆச்சரியமாகிவிட்டது. பட்டாச்சாரிகள் அனைவரும் வந்து வேகமாக இவரை சாமியை வரவேற்று நேரடியாக அங்கே உள்ள ஆழ்வார்க்கு அருகாமையில் சென்று இவருக்கு மாலை மரியாதை செய்தவுடனே, ஏனென்றால் அவர்கள் சமூகத்தில் இன்று அவருடைய நிலை கியாதி அறிந்த காரணத்தினால் அவர்கள் அப்படிப்பட்ட வரவேற்பு தந்தார்கள். சாமி உள்ளூர் மகிழ்ந்தாலும் வியப்பாக பார்த்தார். எங்களுக்கு அளவனாத மகிழ்ச்சி. முன்பு அவர் சொன்னதற்கும் இங்கு நடப்பதற்கும் பார்த்து விழுந்தேன். எப்பொழுது திரும்பி எல்லா இடத்தையும் சொல்லி அதனுடைய அருமை பெருமை அதனுடைய உட்பொருள் எல்லாம் சொன்னார். நம்மாழ்வாருடைய தோற்றத்தையும் அவருடைய அச்சாவதார உண்மையும் அவருடைய சுராசாசனத்தையும் அவர் கிருஷ்ண நோன்புக்காரர் என்ற காரணத்தினால் கிருஷ்ணன் கொண்டையோடு நம்மாழ்வாரை சேவித்தோம். அவர் புளிய மரத்தில் ஏறி அங்கே பார்த்து வந்தோம். இதுதான் அவரை நான் சந்தித்த உடனேயே வைணவத்தின் மிக உச்சாணி கிளையாக்கிய நம்மாழ்வாரை அவரோடு சந்திக்கக்கூடியது. ஆனால் அதற்கடுத்து பல சந்திப்புகள் தொடர்ந்து வந்தது. அவர் என்மேல் உள்ள ஒரு காட்டிய பாசம், அவருக்கு என்னிடத்தில் அவருக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், நாம் சொல்கின்ற செய்தியை யாரேனும் கேட்பார்களா என்று நாம் ஓடி ஒவ்வொரு வைஷ்ணவ மாநாட்டிற்கும் ஒவ்வொரு சதஸ்திலும் சென்று கொண்டிருக்கின்றேன். நாம் நம்முடைய பேச்சை இவ்வளவு நுட்பமாக கேட்பதற்காக ஒரு பொருளை ஒருவன் வந்தானே என்று. அப்பொழுது எனக்கு ஒரு 25-30 வயது தான் இருக்கும். அதில் இப்படி பல விதமான சந்திப்புகள், அவர் சந்திப்புகளை பார்த்தால் பரிபூர்ண வைஷ்ணவத்துக்கு வருவதற்கு சாமியிடம் ஒரு நல்ல குணம் என்னவென்றால், அவரை என்ன குணத்தில் இருக்கின்றாரோ அப்படியே விட்டு விடுவார், கட்டாயப்படுத்த மாட்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அது சொல்லியிருக்கின்றார். நீங்கள் அவன் புலால் உண்டு இருந்தாலும் அவன் வைணவத்தினால் பற்று ஏற்பட்டு சமாஷ்டம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் அதை நான் ஆதரிப்பேன். காரணம் என்னவென்றால், சமாஷ்டம் செய்து கொண்டாலே தன்னிடவே அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இயற்கையாக போய்விடும் போனது என்பதை நான் கண்டறிந்தவன் என்று கூறினார். அப்படி ஒரு விஷயம் என்னிடம் வைஷ்ணவத்துக்கு பொருந்தாது இருந்த ஒன்றை ஒரு விரைவாக இறைவன் எப்படி அதை தீர்த்தான் என்பதை சொல்வதில் நான் மகிழ்கின்றேன். என்னவென்றால், ஒரு நாள் ஸ்ரீபெரும்புதூரில் மதியம் இருவரும் சாமி நான் தான் எங்கும் அவர் எந்த திவ்யதேசத்துக்கு வந்தாலும் அடியே நாங்கள் போய் ஒட்டிக்கொள்வேன். இருவரும் உணவு உண்டு விட்டு ஒரு திண்ணையில் வேறு ஒருவர் கதர் உடை உடுத்தி கொண்டு சிகையோடு படுத்திருக்கின்றார். ஒரு ரெட்டியார் ஒருவர். அவர் எப்பேற்பட்டவர் என்றால், வைஷ்ணவர்களை ஆதரிப்பதற்கு ஒவ்வொரு மடத்திற்கும் தலையணை போன்ற
நீட்ட மரத்தாலான ஒன்றை தரக்கூடிய அதை பழக்கமாக வைத்துக் கொண்டிருந்த தனவந்தர் அவர் படுத்து கொண்டிருக்கின்றார். அருகாமையில் உள்ள அடுத்த பக்கத்து திண்ணையில் சாமியும் அடியானும் பேசிக்கொண்டிருக்கின்றார். சுவாமி ஆச்சரியமான வைணவத்தில் ரகசியார்த்தம் எனக்கூடிய ஸ்ரீவஷ்ண பூஷணத்தை பற்றி அடியானுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் கேள்வி கேட்கின்றேன். அந்த கேள்வியை அவர் கேட்ட உடனே அவர் எனக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக அது அருகாமையில் உள்ள ரெட்டியார் எழுந்து, என்ன இது, இவன் என்ன இந்த பையன் இப்படி கேள்வி கேட்குறான், இவ்வளவு ஒரு விஷயம் தெரிஞ்சவன் இன்னமும் வைஷ்ணவம் ஆகலையே அப்படின்னு கேட்டார். உடனே சாமி திகைத்து பார்த்தார். என்ன பார்த்து, என்ன இப்பேற்பட்ட முறுக்கு மீச வச்சிருக்கான், இவன் போய் இப்பேற்பட்ட கேள்வி வைஷ்ணவ கேள்வி எப்படி கேட்குறான்றார். உடனே சாமி இருங்க வரேன் என்று சொல்லி வணங்கிவிட்டு நேராக பார்பர் ஷாப்புக்கு போய் என் மேசையை அடித்து விட்டு பிறகு வந்து பேசினேன். அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்தது. அவருடைய அறிவுக்கு பேரறிவுக்கு சொல்வதற்கு அளவே கிடையாது. 5வது 6வது தான் நான் படித்தேன் என்று சாமி சொல்லியிருக்கின்றார். ஆனால் தன்னிடவே படித்து இந்த பிரபந்தங்களுடைய நுட்பம் அதெல்லாம் அவருக்கு கேள்வி செல்வத்தால் மிகுந்து பெற்றார். அங்கே இருந்த அவருடைய முதலாளி என்று அவர் சொல்வார், ஒரு கவுண்டர், தெய்வபக்தி கவுண்டர் எனக்கூடியவர் வந்து வெண்பாவில் எழுவதில் அவ்வளவு திறமையானவர். அந்த வெண்பாக்கெல்லாம் பலவற்றை சொல்லி நீதிநெறி வெண்பாக்களை போல இருக்கும். அந்த வெண்பாக்கெல்லாம் சொன்னார். அவர் நொடித்து போன பிறகு கூட அவரிடம் மிகுந்த பக்தியோடு கடைசி வரை தான் இருந்ததாக சாமி சொன்னார். சாமியினுடைய அமைப்பில் இந்த வைணவத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அவர் நான் சொன்னது போல மற்றவையெல்லாம் தன்னிடவே போய்விடும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவரே அவர் சாமிதான். காரணம், அவர் கல் இறக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டு தன் தந்தையோடு தன்னோடு இருந்து வந்தார். அதில் சாமி வியப்பாக சொல்வார், அதை மரத்தில் ஏறும்போது முன்னே அனுஷ்டானங்கள்லாம் முடித்து திருமணோடு தான் நான் மரம் ஏறுவேன். பிறகு முடிந்து வந்த பிறகும் மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே குளித்து முடித்து மறுபடியும் தெய்வ பக்தியோடு மற்ற தெய்வம் செய்வேன் என்று சொல்வார். ஆனால் தொடர்ந்து காஞ்சிபுரமே நடந்து காஞ்சி அண்ணாவிடம், பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவிடம் அப்படி பாடம் கேட்டுருக்கார். ரகசியார்த்தம் பூராவும் முற்றுப்படி தத்துவத்திரயம், அஷ்டபஞ்சகம், ஸ்ரீவிஷ்ணு பூஷணம் அனைத்துமே அவர் சாமியிடம்தான் கேட்டார். அதில் இவருடைய சீடத்தன்மையில் மிகுந்த விருப்புற்று பிரதிவாதி பயங்கரம் காஞ்சி அண்ணா உலகறிந்த வைணவர். அவர் சாமியிடம் என்ன சொன்னார் என்றால், நீ மிகுந்த தகுந்த பாத்திரமாக இருக்கின்றாய், நான் உனக்கு ஒரு கட்டளை எடுக்கின்றேன், அதை மட்டும் நீ கேளுங்கள். தாசன் சாமி என்று சாமி சொன்னாராம். 12 திருமண் அன்றாடம் இடு, இப்பேற்பட்ட பாகவதற்கு அதுதான் விலட்சணம் என்றார். அப்படியே சுவாமி பரமபதிக்கும் வரை 12 திருமணம் இட்டார். அவரிடம் கேட்டுக்கொண்ட அவருடைய திறமைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அழகிய மணவாளர் நாயனார் எழுதிய விஷயங்களிலேயே கடினமான செய்தி. தமையனாருடைய ஸ்ரீவிஷ்ணு பூஷணத்துக்கு தான் பதில் சொல்ல வருகின்றேன் என்று பெருமாள் முன் நின்றவர் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற ஒரு நூலை அழகிய மணவாளதாசர் எழுதியிருக்கின்றார். அந்த அழகிய மணவாளதாசனுடைய நுட்பம் சொல்லி மாறாது. காரணம், வார்த்தைகள் குறைவு, வந்தவிற்பவை அனைத்துமே தொடர்ந்து உய்த்து அறிவாருக்கு மட்டுமே பிரபந்தத்தில் எந்த இடத்தில் இருக்கும் என்று தெரியும். அப்படிப்பட்ட ஆச்சாரிய ஹிருதயத்தை உபன்யாச சக்கரவர்த்திகளாக எழுதிய ஆசூரி சாமிகளும் மற்றவர்களும், குறிப்பாக வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமிகள்
மிகுந்த கடினத்தோடு அதை விளக்குவார்கள். விளக்குவது அவர் திருப்தி அடைய முடியுமே ஒழிய கேட்போர் அதை மனம் கொண்டார்களா என்பது கடினம். ஆனால் தோப்புசாமி அவர்கள் இதை சொன்னால் ஆச்சாரிய கிரதம் என்பதற்கு வைணவத்திலே ஒரு பரிபாஷை உண்டு. அதாவது வருத்த கடலை என்று சொல்வார்கள். மெல்லவே முடியாது எனக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஆச்சாரிய கிரதத்தை மிக சரியாக சொல்வார். அதில் அவருடைய ஆற்றலுடைய உச்சத்தை அடியேன் சொல்ல விரும்புகின்றேன். ஆழ்வாருடைய 5000 ஆண்டு நிறைவு, அதற்கு தொடர்ந்து பிரதர்ஷனமாக ஆழ்வார் திருநெல்லை வந்து ஆழ்வார் திருநெல்வேலி பெரிய மேடை, வைணவ மேதாவிகள் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய மேடை. அங்கே உடன் வந்தவர் யார்? இன்றைய அதிகாரி வைணவத்துக்கே அதிகாரியாக கிஞ்சித் கிராமம் ட்ரஸ்ட் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலுக்குடி கிருஷ்ண சுவாமிகள் அவர்களெல்லாம் அமர்ந்திருக்க, வானமாமலை ஜீயர் கலியன் ராமானுஜதாசன், அந்த ஜீயர்களிலே பலருக்கு வானமாமலைக்கு பொன்னடிக்கால் ஜீயர்களிலிருந்து புகழ் உண்டு. அதில் கலியன் ராமானுஜதாசன் அது தமிழ் எம்ஏ டாக்டர் பட்டமும் பெற்றவர். டாக்டர் அப்பேற்பட்டவர் அவருடைய கடைசி காலத்தில் பிரம்மச்சரியம் ஏற்று வானமாமலையுடைய ஜீயராக இருந்தார். அந்த வானமாமலை ஜீயருடைய நுட்பத்திற்கு ஒற்றை காரணம் என்னவென்றால், இத்தனை பிராமணர்களெல்லாம் இருந்தபோது கூட அப்பிராமணர் என்று மற்றவர் நினைக்கக்கூடிய பாகவதர் என்று கருதக்கூடிய நம் தோப்புசாமியை அங்கே ஒரு ஆச்சரியமான சோதனை ஒன்றை விளக்க சொன்னார். அந்த சோதனை, அதாவது சோதனை என்றால் சூத்திரம், அது 1, 2, 3 வகுலபூஷண பாஸ்கரன் என நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு சூத்திரம். அதில் ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுகளுக்கு போகாத நல்லருள் பகுலபூஷண பாஸ்கர உதயத்திலே போயிற்றே என்று சொல்வார். சூரியனால் ஒழுக்க முடியாதது மற்ற எதுவாக இருந்தாலும் தானே சுயம்பிரகாசியாகிய பகுலபூஷணாகிய பகுலமரலை அணிந்த நம்மாழ்வார்தான் அக இருளை நீக்கும். சூரியன் புறையர்களை நீக்குவானே வழிய நம்மாழ்வார் தான் அக இருள் நீக்கினார் என்று இந்த ஒரு சூழ்நிலை. இந்த ஒற்றை வரிக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே தரலாம். ஆனால் சாமிக்கு தந்த சூர்ணை மிக கடினமானது, கற்பனை பண்ணவே முடியாதது. எந்த 18 பேருக்கு அவன் பரமபதம் அளித்தான் என்று அதிலே வரும். அந்த 18 பேரையும் சொல்லக்கூடிய ஆற்றல் இவர் படித்தார். அதில் சுரிகுடல் அஞ்சன புனல் என்று தொடங்கக்கூடிய அந்த சோர்ணை பக்கத்திற்கு கிரவுண்ட் சைட் பத்திரத்திற்கு சொன்னாலே 2 பக்கம் 3 பக்கம் வரக்கூடிய சூழ்நிலை. அதில் என்ன தோப்புசாமியினுடைய அறிவாற்றலுக்கு என்ன வியப்பு என்றால், அந்த சூழ்நிலையில் எந்த பகுதியை விலைக்கு வந்தாலும் அதற்காக விளக்கத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தால் அடுத்த வார்த்தை சொல்லி முடித்த இடத்தில் உள்ள அடுத்த சூழ்நிலை வரியை சொல்வார். இது வியப்பிற்கு அளவே இல்லை. ஏனென்றால் அறிவில் ஆழங்கால் பட்டவர்கள் வைணவத்தில் மிகுந்த ஈடுபாடும் அந்த ஈட்டுரைகளையும் வைணவத்தினுடைய மற்ற கிரந்தங்களையும் திறத்தவர்களுக்கு தான் இந்த வியப்பு தெரியும். அப்படி இருந்தால் அதிலே மிகுந்த சாமியினுடைய திண்டுக்கல்லிலே திண்டுக்கல் தோப்புசாமி என்றால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். செல்வத்தாலோ மற்ற ஆள் பலத்தாலோ ஏதாலும் இல்லாவிட்டாலும் அவர்கிட்ட திருமணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் திண்டுக்கல் தோப்புசாமி என்றார். அதில் திண்டுக்கல்லினுடைய ஒரு விஐபி என்ற அளவுக்கு புகழ்ந்து இருந்தார். அவர் அந்த பாகவதற்குள் சேர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு ஆச்சாரியன் ஒரு ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுவது என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சற்றும் எதிர்பாராமல் சாமிக்கு கோலத்தாழ்வானுடைய திருநட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரம் வந்தது. அதில் பெருமாளுடைய வியப்பு என்னவென்றால், தோப்புசாமி புரட்டாசி அஸ்தம்
தன்னுடைய பிறந்த நாள் அன்று கொண்டாடாவிட்டாலும் தை மாதத்தில் கொண்டாடும் வண்ணம் கூலத்தாழ்வானுடைய அஸ்தத்தை கொண்டாடும் வண்ணம் எப்படிப்பட்ட பொருத்தம், கற்பனை பண்ண செய்ய முடியாத பொருத்தம். அப்படி இவருக்கு கூலத்தாழ்வான் திருநட்சம். இந்தியா சுதந்திரம் பெற்றது நீங்கள் வருடம் மறந்து விடலாம். ஆனால் சுவாமி கூலத்தாழ்வான் திருநட்சத்திரம் ஆரம்பித்தது 1947. அந்த 1947 இருந்து சாமி அவருடைய 86 வயது நிறைவு வரையிலும் தொடர்ந்து அதை நடத்தி வந்தார். அதில் கூலத்தாழ்வான் திருநட்சத்திரம் திண்டுக்கல் தோப்பில் நடப்பது என்றால் வருடத்தில் திருமலையில் தேர் என்றோ அல்லது பழமுதிர் சோலையில் விசேஷம் என்றோ அல்லது வைரமுடி சேவை இதில் நடக்கிறது, பெங்களூருக்கு அந்த பக்கம் நடப்பது என்றால் அதையெல்லாம் மக்கள் பாகவதர்கள் நினைவில் இருக்காது. ஆனால் திண்டுக்கல் அஸ்தத்தை சார்ந்த ஞாயிறு அன்று திண்டுக்கல் தோப்பில் கூலத்தாழ்வான் திருநட்சத்திரம் நடக்கும் என்பது உலக பிரசித்தம். எங்கெங்கெல்லாம் இருந்து வருவார்கள். அப்புறம் வந்து அதில் ஆச்சரியமான நடைமுறை என்னவென்றால் அஸ்த நட்சத்திரம் கொண்டாடுவதற்கு முதல் நாளே திருவாய்மொழி 1000 சேவித்தல் என்கின்ற வைத்து அஸ்த நட்சத்திரத்திலிருந்து திருவாய்மொழி சாற்றுமுறை செய்வதாகவும் அவர்கள் ராமானுஜ நூற்றாண்டு முடித்து சாற்றுமுறை செய்வதாக அமைப்பு. அந்த அஸ்த நட்சத்திரத்தில் அன்று மற்ற அனைத்தும் பெரிய மிக சிறந்த ஊர்களுடைய சான்றோர்கள் அனைவரும் இந்த பக்தி வயப்படப்பட்டாலும் இந்த திருநாளுடைய மகத்துவத்தால் வந்து சென்று மகிழ்ச்சி அடைந்து செல்பவர்கள் அநேகம். அதிலே முதல் நாள் சேவா காலம் என்றால் அடுத்த நாள் பகல் முழுவதும் ஆச்சரியமான உபன்யாசங்கள். எங்கெங்கு எவ்வளவு பெரியவர்களாக இருந்தால் வேலுக்குடி வரதாச்சாரியிலிருந்து புத்தூர் சுவாமி கிருஷ்ணசாமி ஐயங்காரிலிருந்து வைணவத்தினுடைய உச்சம் என்று யாரெல்லாம் கருதுவார்களோ அவர்கள் அனைவரும் வந்து வியாக்கியானம் செய்யக்கூடிய அமைப்பு காலை முதல் மாலை வரை இருக்கும். தோப்சாமி அவர்களை அனைத்தும் அழைத்து தெளித்து அதற்கு அடுத்து வைணவத்தினுடைய பகுதிகள் என்றால் கைங்கரியம்தான் முக்கியம். ஆழ்வார் சங்க தமிழ் மாலை 30 என்பார்கள். ஆண்டால் கேட்கக்கூடியது இதல்ல, நீ இதை தந்துட்டு நாங்கள் கேட்ட பறை என்பது இதல்ல. இற்றைக்கும் 7 பிறவிற்கும் உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டால் கேட்டது போல அன்று அனைத்தும் வைணவத்தில் பல வகை தொண்டுகள் உண்டு. குறிப்பாக ததியாராதனை செய்பவர் எப்பொழுது உபன்யாசம் முடியும், இலை போடலாம் என்றுதான் நினைப்பார்கள். அதை போல ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து அந்த செய்திகளை சொல்வதற்காக கைங்கரியம் செய்வதற்காக இருப்பார்கள். கைங்கரியம் அப்படி பஜனை ஒரு கைங்கரியம். அதில் சுவாமி இத்தனை செய்தலோடு உபன்யாசம் செய்தலோடு அந்த எடுத்து நெலி பிரசாதம் நடையாட தருவதிலிருந்து எல்லா கைங்கரியம் செய்வது போல பஜனையில் ஆச்சரியமாக பஜனையும் செய்வார். அது செய்து வந்து அதை அந்த ஆலமரமாக அவர் வளர்ந்தார். அதில் விடுதுகளாக அவருடைய குழந்தைகள் 4 இருந்து அதில் குறிப்பாக கற்பனை செய்ய முடியாத அமைப்பு. அதாவது தான் கோயிலுக்கு வரக்கூடாது என்று இவர் சொன்னது பாருனால் அதற்கு முன்பு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நினைவு வைத்து தென்னை மரத்திலே ஏறி அங்கிருந்து பெருமாளை சேவித்த விளாஞ்சோலை பிள்ளை என்றே தன் மகனுக்கு முதல் மகனுக்கு பேர் விளாஞ்சோலை பிள்ளை என்று வைத்தார். அது 4 பிள்ளைகள். ஆச்சரியமாக விளாஞ்சோலை பிள்ளை, அடுத்து கூலத்தாழ்வான், அடுத்து லட்சுமணன், அது நிறைவாக நாராயணன் என்று 4 பிள்ளைகள். இந்த 4 கட்டில் கால் 4 கால்கள் போல இருந்து செய்கின்றார்கள். அதிலே குறிப்பாக விளாஞ்சோலை பிள்ளை என்ற மூத்த மகன் ஒரு மகன் தசரதன்
மற்ற மகன்களை மகன்களாக நினைக்கவில்லை. ராமனை மட்டுமே நினைத்தான். ஆனால் அப்படியே ராமனும் அதை தந்தையினுடைய புகழை பறைசாற்றுவதே தன் வாழ்நாள் என்று இருந்தார். அப்படி விளாஞ்சோலை பிள்ளை அவர்கள் இன்று இருந்து அந்த அமைப்பிலே அதில் கட்டடம் விரிவாக்கமும் மற்ற வகையில் பாகவதருடைய தொடர்பும் பஜனை கூடங்களுடைய தொடர்பும் ததியாராதனை செய்வதற்கு பயிற்சி பெற்ற ஒருவர் சற்றும் குறைவில்லாமல் வந்தால் வீட்டை மறந்து சொர்க்கத்தில் இருக்கின்றோம் என்கின்ற அமைப்பிலே உண்டாக்கி அனைவரும் எப்பொழுது அஸ்தம் வரும் என்று காத்திருந்தவர்கள் அடடா முடிந்து விட்டது, இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமே என்று நினைக்கும் வண்ணம் அவருடைய மேலாண்மை, விளாஞ்சோலை பிள்ளையினுடைய மேலாண்மை, அதற்கு அடுத்தது போல அவர் பரதனே ராமனை எதிர்த்து வருகின்றான் என்று லட்சுமணன் எப்படி நினைத்தானோ அதுபோல இந்த அண்ணனுக்கு இந்த 3 தம்பிகளும் உற்ற துணையாக இருந்து இந்த கையெழுத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அடுத்தடுத்து அங்கே தோப்பிலே ஒரு கைக்குழந்தை பார்த்தாலும் அல்லது நடக்கக்கூடிய 2 வருட குழந்தை பார்த்தாலும் அற்புதமாக திருமணத்தை நெற்றியதான் பார்க்கலாம். எனவே வைணவம் வேரோடிய இந்த ஆலமரம் தழைத்து இன்னும் நெடுவோடி குலத்தாழ்வானுடைய அமைப்பு, அவனுடைய தன்மை கண்ணை தந்து வைணவத்தை காத்தான் எனக்கூடிய ஒருவருடைய நட்சத்திரம் சாமிக்கு வைத்ததே அற்புதம். அதன் அடியே அவன் அனைத்துமே சிறப்பாக அவரோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். சாமி அடிக்கடி வீட்டுக்கு அந்த திசையில் வரும்போது அடியான் குளிருக்கு வந்தார். அந்த குளிர் சற்று சற்று கண்ணு கட்டிய அளவுக்கு அமர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு மாளிகையானது. இதை நான் சுயநலமாக சொல்கின்றேன் என்று அனுபவத்தால் சொல்கின்ற காரணம் சாமியோடு தொடர்புடைய சாமிக்கு அன்புக்கு பாத்திரமான அவர் மேல் பக்தி செலுத்துவோர் அனைவரும் சிறப்பாக இருப்பார்கள். அப்படி நாடெங்கும் வரக்கூடிய வைஷ்ணவ கோஷ்டி தொடர்ந்து வரணும். இன்னும் 1000 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த குலத்தாழ்வான் கோலத்திலே பிறந்திருந்தாலும் அவனுக்கு கொண்டாட்டம் திண்டுக்கல் தோப்பில் தான் என்கின்ற அளவுக்கு உலகம் மகிழும் அளவுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று குலத்தாழ்வனையும் உடையவரையும் எனது அஸ்மதாச்சாரானே தோப்சாமி அவர்களையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். பொலிக பொலிக பொலிக. எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் என்று 7 படிகால் தொடங்கி என்பது வைஷ்ணவ செல்வ நம்பி சொல்வதை போல அடியேன் வைஷ்ணவ குடும்பத்தை சார்ந்தவன். நான் வைஷ்ணவ குடும்பத்தை சார்ந்தவன் என்பதற்கு என்னுடைய அம்மையார் பெயரையும் தந்தையார் பெயரை சொன்னாலே மிக சரி பொருத்தமாக பங்குனி உத்தரத்தை நினைக்க வேண்டி வரும். என்னுடைய தந்தையார் பெயர் பெருமாள் சாமி, தாயார் பெயர் தாயாரம்மாள். இவர்களுக்கு 6வதாக வேண்டாம் என்கின்ற அளவில் நினைத்த போதிலும் நான் கட்டாயம் பிறந்தே தீருவேன் என்று பிறந்தது அடியனுடைய பிறப்பு. அதிலேயே ஒரு அற்புதம் என்னவென்றால், பிறந்தும் இந்த வைஷ்ணவத்தில் ஈடுபட்டு மற்றவர் என்னை வைஷ்ணவன் என்று அங்கீகரிக்கும் வண்ணம் இருப்பேன் என்பது போல ஆணி அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தேன். ஆணி அனுஷம் வைணவத்தை வளர்த்த முதல் ஆச்சாரியாக பூர்வாச்சாரியாக நாதமுனிகளுடைய திருநட்சத்திரம். அது மட்டுமில்லாமல் நான் இதில் வைணவத்தில் ஊற்றம் பெறுவதற்கு 4000 கண்டுபிடிப்பதற்கு உதவிய கும்பகோண பாசனத்தினுடைய முதல் சொல்லே அடியனுடைய பெயர். 6ஆவதே அடியன் உடலம் எனக்கூடிய வகையிலே இப்படி வைணவத்தோடு தொடர்பு உண்டு. ஆனால் இந்த வைணவம், என்னுடைய வைணவ ஆசைக்கு முக்கிய காரணமே தமிழ் பற்று. காரணம், நான் 21 வயதிலேயே ஊரறிந்த கவிஞனானேன். தமிழ் கவிதை மரபு வழி கவிதை. நான் எழுதியது ஒன்று கூட புது கவிதையோ இலக்கணம் இல்லாத கவிதையோ கிடையாது. அனைத்தும் மிக சரியான இலக்கணமுடைய கவிதை. அந்த இலக்கணமுடைய கவிதையை வியந்ததால் கவி சக்கரவர்த்தி எனலாம், அதைவிட பெரிய பட்டம் தரலாம். கண்ணதாசன் அவரோடு நட்பு ஏற்பட்டது என் கவித்துவத்தால். அவர் புதுதில்லியில் இருந்து என்னை பரிந்துரை செய்து ஒரு கவியரங்கத்தில்
நான் அவரோடு பாட வைத்தார். ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த நாள் அன்று கலைஞர் முன்னிலையிலேயே கவிதை, கொத்தமங்கலம் சுப்பு, அவினாசி மணி, அமைச்சர் வேடவேந்தன், கண்ணதாசன், அடியன் ஆகிய ஐவரும் பாடுகிறோம். கண்ணதாசனுக்கு கலைஞரின் காதலி என்று பட்டம், ஆனால் எனக்கு கலைஞரின் குழந்தை என்று பட்டம். அதில் எனக்கு அறிமுகமாக சொல்ல வேண்டுமானால் இதை சொல்லலாம். கலைஞர் நான் பாடி முடித்தவுடனே கலைஞரிடம் முன்னிலையில் இருந்த கலைஞரிடந்து 6ஆம் அமுதன் வாயால் நான் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையானேன் என்றார். இப்படி கவிதைத்துறை எனது 3 செய்திதான். என் வாழ்க்கை 3 துறையில் அடங்கியது. ஒன்று, 35 வருடம் ஆசிரியர். முதலிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டுகள் படித்து பிஎஸ்சி பட்டம் தாவரவியலே வாங்கி, அதற்கு அடுத்து எம்ஏ பட்டம் வரலாற்றில் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து, அதுவே ஷார்டன் எம்எஸ்சியாக வந்து மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக 35 ஆண்டுகள் பணி செய்து ஓய்விட்டு. எனவே கல்வி கண் தரும் ஆசிரியன், தமிழ் பரப்பும் தமிழ் சுகம் தரும் கவிஞன், ஆத்மார்த்தமாக வைணவத்தின் நான் ஒரு வைணவன் என்பதுதான் என்னுடைய விலாசமாக இருக்கும். இந்த விலாசத்தை மிக சிறப்பித்தவர் சாமி தோப்சாமி அவர்கள்தான். அவருடைய திருமங்கையாழ்வார் சபை என்று அவர் தொடங்கினார். திருமங்கையாழ்வார், ஆழ்வார் என்றால் நம்மாழ்வார் எத்தனை நுட்பமான செய்திகள் சொல்லியிருந்தாலும் அதை மிகவும் விவரமாக அதில் சொல்வார்கள். அது வேதம், நம்மாழ்வாருடைய 4 வேதம், அதுக்கு 6 அங்கங்கள் உண்டு. அப்படி திருமங்கையாழ்வார் செய்த பிரபங்கள் 6. அதே போல சேலத்திலே திருமங்கையாழ்வார் சபையிலே 2 திருமணமாகாத 2 சகோதரர்கள் நிறுவிய மிக நெருடான சரியான பாகவதத்துவத்தை உருவாக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்துதான் சாமி தன் வைணவத்திலே திளைத்து ஈடுபட்டார். திருமங்கையாழ்வார் மேல் மிகுந்த பற்றுள்ளவர். காரணம் என்னவென்றால், திருமங்கையாழ்வாருடைய சந்தத்துக்கு சமமாக இனி ஒருத்தன் பிறந்து சந்த கவிதை எழுத முடியாது. அதாவது இந்த உலக அனைத்திலும் சென்று தன்னுடைய ஆடல்மா என்ற குதிரையால் சென்று சுற்றுப்பயணம் செய்து இந்தியா முழுதும் ஒருமைப்பாட்டை உண்டாக்கியவர் யார் என்றால் திருமங்கை ஆழ்வார் என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் 2வது பாசுரம் அவனுடைய உடனே வஜ்ராகமத்தை பற்றி பாடுகிறார்கள். வடக்கே உள்ளவர் யாராவது இங்கு தெற்கே உள்ளதை பாடுகிறான் என்பார் சந்தேகம். ஆனால் தமிழராகிய திருமங்கையாழ்வார் மிக சரியாக வைணவ ஒருமைப்பாட்டை உண்டாக்கினார். அந்த வைணவ சபையிலே திருமங்கையாழ்வார் சபைதான் சாமி தோப்சாமி உருவாக்கியது என்று மகிழ்ச்சியாக சொல்லலாம்.